வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 7ஆம் தேதி மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு, அதாவது புதன்கிழமை நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஓகே, ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. மே 7ஆம் தேதி சிவில் ட்ரில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சிவில் ட்ரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் இந்த சிவில் ட்ரில் எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா சென்ட்ரல், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 7th மே நாளைக்கு வந்து திடீர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 6 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் முன்னாடி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு மாக் ட்ரில் இருக்கும். அப்போ இந்த மாக் ட்ரில்னா என்ன, மாக் சிவில் ட்ரில்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு போர் அப்படின்னு ஒன்று வருதுன்னா, இப்போ நீங்கள் இந்த நியூஸ் கேட்கும் போதே எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ஒரு பதட்டம் இருக்கும். இல்லைனா நிறையா பேர் கொஞ்சம் புலம்புவாங்க, ஐயோ இந்தியா போர் வரப்போதா, அது நடக்க போகுதா, இது நடக்க போகுதான்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தான் இது. அதாவது இந்தியா வந்து போர் எடுக்க போகுதுன்னு இல்லை, வார் வரப்போகுதுன்னு இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்தால் என்ன பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த வார், இந்த மாதிரி ஒரு அட்டாக் வருதுன்னா, அதாவது ஆப்போனண்ட், அதாவது இப்போ நமக்கு பாகிஸ்தான் தான். அப்போ அந்த பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேஜர் சிட்டிஸை வந்து இது பண்ணுவாங்க. அப்போது இந்த மேஜர் சிட்டிஸ் எல்லாம் கேட்டகரி 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் கேட்டகரி 1ஆக இருக்கிறது ரெண்டு சிட்டிஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்பாக்கமும் தான். அண்ட் இந்த கல்பாக்கமும் சென்னையும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கேட்டகரி 1ல் இருக்குது. மீதி எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மாக் ட்ரில் வந்து 7 மணிக்கு இருக்கும். சாரி, அதாவது மே 7th இருக்கும். அண்ட் பெரும்பாலும் மாக் ட்ரில் வந்து அதிகாலையில் தான் இருக்கும். ஏன்னா வாரில் எப்பயுமே அட்டாக் நடக்கிறது வந்து, அதாவது இந்த அதிகாலை, அதாவது சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உதிக்காத மாதிரி இருக்கும். அப்போ 4லேருந்து ஒரு 6:30க்குள்ளே தான் இந்த மாக் ட்ரில் இருக்கும். அப்போ வந்து ஏன் வந்து ஒரு ஏரில் வந்து சைரன் வரும், அதாவது நிறையா வந்து ஃபைட்டர் பிளைன்ஸ் போகும், இல்லைனா சாப்பர்ஸ், அதாவது ஹெலிகாப்டர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து சைரன் கொடுக்கும். அப்போது சென்னையில் சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் பண்ணிடணும். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக இந்த மாக் ட்ரில் ஒரு தடவையாக இருக்காது, 2 தடவை இல்லைனா 3 தடவை ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு கெட் அவே பேக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு பேக்கில் வந்து நிறையா காசு, முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது பேக்கில் வந்து தேவைப்படுற அளவுக்கு காசு. ஓகே. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோன்ஸு, சார்ஜர் இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கண்டிப்பாக உங்களோட முனிசிபல் அத்தாரிட்டி, அதாவது இப்போ சென்னையில் இருக்கீங்க, கல்பாக்கத்தில் இருக்கீங்கன்னா, ஒரு பங்கர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சேஃப் ஸ்பேஸ் அங்கே உங்களுக்கு வச்சுக்குவாங்க. அந்த இடத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் பசங்களுக்கும் அதே மாதிரி உங்களோட நெய்பர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன சொல்லிடணும்னா, இதுதான் வழி, இப்படி தான் பண்ண போகிறோங்கிறத சொல்லிடணும். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். ஒரு பையனா ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி பையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து வார் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடையாது. ஆனால் வார் வந்தால், ஒரு போர் வந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணுங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தான் இந்த மாக் ட்ரில் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் நாளைக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறது டார்ச் லைட் வச்சுக்கணும், கேண்டில் வச்சுக்கணும்னு. அப்போ இந்த டார்ச் லைட் கேண்டிலும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நைட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒன்றா அதிகாலையில் இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வந்து ஒரு மிட் நைட் பக்கம் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஏன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணும், ஏன் வந்து ஃபுல் கரண்ட் கட் பண்ணுவாங்கன்னா, மேலேருந்து, அதாவது ஒரு லெட்ஸே நமக்கு வந்து ஒரு வார் வரும்போது நமக்கு வந்து ஒரு ஃபைட்டர் ஃப்ளைட் வருது, ஒரு ஏர்க்ராஃப்ட் வருதுன்னா, எந்த இடத்துல லைட் இருக்கோ அங்கே தான் சிட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல தான் வந்து பாம்பு போடுவாங்க. ஸோ அப்போது அதை தவிர்க்கிறதுக்கு தான் லைட் ஆஃப் எல்லாம் பண்ணுங்கிறது. இது வந்து ஒரு பழைய கான்செப்ட். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடார்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கரெக்டாக சொல்லிடுவாங்க, சென்னையில் இந்த இடம்னா இந்த இடம், மும்பையில் இந்த இடம்னா இந்த இடம், அதுக்கான கோஆர்டினேட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்படிங்கிறனால இது ஒரு ப்ரிப்பேர்டு சைக்காலஜிக்கல் ட்ரில் தான். ஸோ இதனால் இந்தியா பாகிஸ்தான் வார் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அண்ட் ரெண்டாவது, இது பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்குற வந்து ஒரு என்னென்னா ஒரு அதிர்ச்சி தான். ஒரு கண்ட்ரியே வந்து ஒரு மாக் ட்ரில்லுக்கு ரெடி ஆகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இந்தியா வந்து ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்னு. ஸோ இது ரெண்டு விஷயமும் நம்ம மக்களையும் வந்து தைரியப்படுத்துறது, ரெண்டாவது பாகிஸ்தானையும் கொஞ்சம் ரெடி ஆக்குறது. ஸோ இதுதான் வந்து இந்த மாக் ட்ரில்லுக்கான முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் வச்சு நமக்கு மார்க்கெட் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஷாக்கில் கீழே போகும். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் வரும்போது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா, இது எல்லாமே வந்து மாறிடும். அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸுமே கண்டிப்பாக செல்லிங்கில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அப்படிங்கிறனால கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆஃப் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மைல்டு புல்லிஷாக தான் இருக்குது.
அண்ட் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டைம், அதாவது நவம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருந்துருக்கு. அப்போ மேலே போகிறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இருக்குது. சப்போஸ் நிஃப்டி 50 மேலே போச்சுன்னா எஃப்ஐஐஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நமக்கு வந்து போர் வராது, வார் வராதுன்னு அர்த்தம். ஓகே, நிஃப்டி 50 இங்கேருந்து கீழே போச்சுன்னா எஃப்ஐஐஸ்க்கும் தெரியாது வார் வருமா வராதான்னு. ஸோ அப்போ நாளைக்கு நிஃப்டி 50 வச்சு நம்ம இந்தியா வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, பேங்க் நிஃப்டி ஏற்கனவே டவுன்ஃபாலில் தான் இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் நமக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு வந்து சப்போஸ் இந்த பிரச்சனையெல்லாங்கிறனால நமக்கு வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி க்ளோஸ் கூட பண்ணுவாங்க. ஒரு அன்அனௌன்ஸ்டாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே ஒரு இது பண்ணிட்டு தான், லைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அலர்ட்டாக இருங்க, நியூஸ்லாம் பார்த்துட்டு இருங்க. அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். மொபைல் ஃபோன்ஸ், பவர் பேங்க் அதெல்லாம். ஏன்னா பவர் அவுட்ரேஜ்னால் ஒரு 12 மணி நேரம் இருக்காது, 24 மணி நேரம் இருக்காது. அது நம்ம ஊரில் பிரச்சனைனால இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு ட்ரில் இது. ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டி மார்க்கெட்லேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது 100%. அண்ட் இது ரெண்டுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணது என்னென்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. அப்போது நமக்கு நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்தியா விக்ஸ் இனியும் மேலே போகுங்கிறது தான் நமக்கு ஒரு இது. அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ், பிசிஆர் ரேஷியோ எல்லாமே வந்து இந்த பேனிக்னஸ் வரும்போது எல்லாமே ஒபே பண்ணாது. ஸோ அப்படிங்கிறனால, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஹை அலர்ட்டான விஷயம். ஸோ ஒரு மாக் ட்ரில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை அலர்ட்டான விஷயம். அப்போ இந்த மாக் ட்ரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 மோடில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு போருக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாக் ட்ரில் நடந்தாவே நம்மளோட மார்க்கெட் வந்து சரிவு பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வார் பேனிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போர்னால ஒரு பயந்த ஒரு இதுதான் மார்க்கெட், அதனால செல்லிங் ரொம்ப நடக்கும். ஸோ இது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனையும் உடச்சிட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உடச்சிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே வந்துடணும். அதே இது சப்போஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் போயிட்டுருக்கனாலும் ஒரே கேண்டில் அது லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் சப்போஸ் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது செல் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் வந்து முக்கியமான நான் அட்வைஸ் சொல்லக்கூடியது. ஸோ அட் த ஃபைனல் கன்க்ளூஷன், நாளைக்கு இருக்கிற மாக் ட்ரில் எல்லாரும் வந்து கிளியராக பண்ணணும். ஸோ கிளியரானா என்ன சொல்கிறேன்னா, லைக் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கணும் தான் நான் சொல்லுவேன். அதாவது நமக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைரன் வரும். அந்த சைரன் வந்தோடனே எல்லாருமே வந்து போய் ஒரு இடத்துல இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் முனிசிபாலிட்டியோ எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க மாதிரி எதுவுமே சொல்லலை, சின்ன சின்ன கிராமங்கள் இல்லைனா சின்ன சின்ன ஏரியா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் இருந்துக்கோங்க. சப்போஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா கார் பார்க்கிங்கில் வந்து அமைதியாக நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு காமன் ஏரியாவுக்கு வரணும், எந்த இடத்துல மக்கள் எல்லாம் இருக்காங்கங்கிறத சொல்லி. ஸோ அப்போது இது ரெண்டும் கண்டிப்பாக நாளைக்கு கடைபிடிங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். அண்ட் தமிழ்நாட்டில் நம்ம வந்து கேட்டகரி 1, அதாவது கேட்டகரி 1, 2, 3ன்னு பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸையும், சிட்டிஸ் இல்லை டிஸ்ட்ரிக்ஸ். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ஸை பிரிக்கும்போது தமிழ்நாட்டில் வர்றது 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கேட்டகரி 1 இருக்குது. அதாவது ரொம்ப ஆபத்தான கேட்டகரி, அதாவது ரொம்ப முக்கியமான கேட்டகரின்னு. 2, 3ங்கிறது வந்து கொஞ்சம் ஓகே, ஏதாவது நடக்கலாம். 3வதுங்கிறது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ தமிழ்நாட்டில் 2வது கேட்டகரியிலையும் 3வது கேட்டகரியிலையும் தாண்டி தான் எல்லா ஊர்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் சென்னை அண்ட் கல்பாக்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த லிஸ்ட் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கீங்க, தமிழ்நாட்டை தாண்டி இருக்கீங்கனாலும் எந்தெந்த ஊரில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இந்த லிங்க்கில் மட்டும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்து கேட்டகரி 1, 2, 3க்கான லிஸ்ட்டு கிடச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, பயப்படாதீங்க. நாளைக்கு மார்க்கெட் சரிவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காரணம் வந்து நம்மளோட இந்த வார் பேனிக்னால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கேர்ஃபுல்லாக இருங்க, பயப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.